ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆயில்யம் ராமமூர்த்தியின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக எனக்கு இந்த திதி யோகம் கரணம் என்ற அற்புதமான ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் குருஜி சௌபாக்கிய மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவுக்குள் நான் செல்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் ப்ளஸ் ராகு சேர்க்கை இருந்தால் எந்த மாதிரி பலன்களை வெளிப்படுத்தும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சுக்கிரன் ராகு சேர்க்கை ஒரு பலதார திருமண அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ கல்யாணம் ஆகி பிரச்சனையில் இருக்கிறவங்க, திருமணம் ஆகாமல் ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க, நீங்களாம் கண்டிப்பாக இந்த தோஷத்தை நிச்சயமாக நிவர்த்தி செய்யணும். நிவர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி இருந்தால் சுக்கிரன் ராகு சேர்க்கை என்ற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். இப்போ பொதுவாக அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்து இன்னொரு நட்சத்திரத்தில் ராகு அமர்ந்திருந்தாலும் நம்ம சுக்கிரன் ராகு சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் அடுத்து பரணி பூரம் பூராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்து இந்த திரிகோண நட்சத்திரங்களாக ராகு அமர்ந்திருந்தாலும் நாம் சுக்கிரன் ராகு சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிருத்திகையில் இப்போ உதாரணமாக சுக்கிரன் அமர்ந்திருந்து அடுத்து உத்திராடத்தில் ராகு அமர்ந்திருந்தாலும் நம்ம சுக்கிரன் ராகு சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருந்தாலும் நம்ம சுக்கிரன் ராகு சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மிருகசீடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் சுக்கிரன் ராகு திரிகோணத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, 3 நட்சத்திரம் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் சரி, நம்ம சுக்கிரன் ராகு சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்து அதுக்கு திரிகோண நட்சத்திரத்தில் ராகு அமர்ந்திருந்தாலும் சுக்கிரன் ராகு சேர்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் சுக்கிரன் ராகு ஒரே நட்சத்திரத்தில் இணைந்திருந்தாலும் சரி, திரிகோண நட்சத்திரத்தில் இணைந்திருந்தாலும் சரி, நம்ம சுக்கிரன் ராகு சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அடுத்தது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களில் சுக்கிரன் ராகு ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் சரி அல்லது இதன் திரிகோண நட்சத்திரத்தில் இணைந்திருந்தாலும் சரி, நம்ம சுக்கிரன் ராகு சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருந்தாலும் சரி அல்லது இதன் திரிகோண நட்சத்திரத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருந்தாலும் சரி, நம்ம சுக்கிரன் ராகு சேர்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது திருவாதிரை சுவாதி சதயத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்து அதே மாதிரி பரணிபுரம் போராட்டத்திலே ராகு அமர்ந்திருந்தாலும் நம்ம சுக்கிரன் ராகு சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் சேர்க்கையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு திருமணத்தில் ஒரு விதமான குழப்பம், தடை, ஒரு பலதார அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யணும். இந்த தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரீஸ்வரரை போயிட்டு நீங்கள் தரிசனம் செய்யணும். எப்போ போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளிக்கிழமையில் போகலாம் அல்லது சுக்கிரை ஓரையில் போகலாம். அல்லது எனக்கு ஓரளவுக்கு ஜோதிடம்லாம் தெரியுங்க ஐயா அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஒரு தைத்துளை கரணத்தில் நீங்கள் போய் வழிபாடு செய்யும் பொழுது இந்த தோஷம் நிவர்த்தியாகி உங்களுக்கு ஒரு நல்லதொரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.